ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கலர் பென்சில் ட்ராயிங். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ் மட்டும் தான் ட்ரா பண்ண போகிறோம், வேறு எந்த ஸ்பெஷலும் கிடையாது. இந்த ஐஸ் ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன கலர் பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளூ கிரே, அதாவது கிரே கலர்லேயே ஒரு பென்சில் ஒன்று இருக்கும், கலர் பென்சில் நம்மகிட்ட இருக்கும், அந்த பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஐபால் ட்ரா பண்ணியிருக்கு. இந்த ஐபால் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நல்லா பென்சிலை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது பிளாக் கலர். ஸோ ஃபஸ்ட்டு கிரே கலரு, நெக்ஸ்ட்டு பிளாக் கலர். கிரே கலர் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக தெரியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம டார்க்காக கொடுக்கும்போது, இந்த பிளாக் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஐபாலில் அந்த லைட்டிங்கோட கொடுக்கறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கிரே கலரும் நெக்ஸ்ட்டு பிளாக் கலரும் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ எப்பவுமே பென்சிலை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இந்த ஐபாலோ ஐஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதே போல் நம்ம பென்சில் யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி, அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டே டார்க் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணுங்கள். எடுத்த உடனே பார்த்தோம்னா ரொம்ப டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை லைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல வந்து நம்ம லைட்டிங் கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த இடத்துல தெரியாமல் நம்மளே ரொம்ப டார்க்காக கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்காதீங்க. பொறுமையாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் ஏற்றிட்டே போகணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஐபால் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஐஸில் அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஷேடோ இருக்கும். கண்டிப்பாக எல்லாரோட ஐஸ்லையும் ஒரு சின்ன ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோவை கரெக்டாக என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். எனக்கு வந்து கரெக்டாக இதில் ஸ்பீச் கலர், அதாவது ஃபால் ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு கலரும், நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் பண்ணி தான் நான் கலர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸில் கலர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற அந்த லைனும் மேலே இருக்கிற இந்த லைனும் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணுறேன். மேலே இருக்கிற லைன் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளாக் கலரில் தான் இருக்கும். அதே போல் கீழே இருக்கிற லைன் டார்க் இருக்கும், பட் அவ்வளோ டார்க் இருக்காது. அதுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் இல்லைன்னா டார்க் ப்ரௌன் இது மட்டும் யூஸ் பண்ணோம்னா போதுமானது. மற்றபடி நம்ம பிளாக் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த லைனுக்கு மேலே ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைன், அதாவது இந்த ஐஸ்க்கு மேலே இருக்க இந்த லைனும் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லைன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன்ஸ் தான். ஸோ இந்த லைன் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பால் ஆரஞ்சு கலரை எடுத்து, அதாவது இது ஸ்கின் கலர் நம்ம எல்லா பேக்லேயுமே இந்த பென்சில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பென்சில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைட்டாகவே அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் என்ன ரொம்ப டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்றும் ஐஸ் ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிடுறேன். சேம் தான், இந்த ஐஸ் எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மெத்தடில் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னா, நம்மளுக்கு ஐபால், ஒரு ஐபாலில் இருக்கிற லைட்டிங் சேம் அது அடுத்த ஐபால்லையும் அதே மாதிரி தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஒரு சில ஐபாலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதே போல் இந்த ஐபாலும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு இன்சைடில் அந்த ஒயிட் இருக்குல்லையே லைட்டிங்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டார்க் ப்ரௌனை வச்சு அந்த அவுட்லைன், அது கீழே இருக்க அவுட்லைன்னு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறேன். மேலே இருக்கிறத மேக்ஸிமம் நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம், டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஐஸை அவுட்லைனோட வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கின்னுக்கு கலர் பண்ணும். ஸ்கின்னுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதை இந்த பால் ஆரஞ்சு அப்படி சொல்லிட்டு கலர்ஸு. ஸோ இந்த பால் ஆரஞ்சு கலர்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணாது. ஸ்கின் கலர், இந்த ஸ்கின் கலர் எல்லா பேக்லேயுமே இருக்கு இல்லையா. ஸோ இந்த கலர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். எடுத்தவுடனே ரொம்ப டார்க் பண்ணிடாதீங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ நம்மளுக்கு லைட் அண்ட் டார்க்கு ஈஸியாக அழகாக கிடைக்கும். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஓவராலாக எல்லா இடத்துலையும் இந்த கலர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லைட்டாக சன்குயின் கலர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த கலர்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு அந்த ஸ்கின் கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த டார்க்னஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்க. தேவையில்லாத இடத்துல நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அது லைட்டிங்காக மாறிடும். எந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். இல்லை நம்ம ஒரே இடத்துல ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா மறுபடியும் அதை ரப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எரேசர் யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியும். ஸோ இந்த கலர் பென்சில் யூஸ் பண்ணும்போது தயவுசெய்து நார்மல் A4 ஷீட்டில் மேக்ஸிமம் இந்த எஃபெக்ட் வராது. சார்ட்டில் வரும், இல்லை ஜேகே போர்டில் வரும். மற்றபடி நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆர்டிஸ்ட் மெட்டீரியலுங்க நிறைய இருக்கு இல்லையா, ஆர்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மெட்டீரியல்ஸ் எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் பேப்பரில் ஓரளவுக்கு தான் வரும். மற்றபடி இந்த ட்ராயிங் புக் இருக்குல்லையே, அந்த ட்ராயிங் புக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ராயிங் புக்கில் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிங்க. பேப்பருக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல நான் இப்போது ஷேடோ கொடுத்தாச்சு, ஓரளவுக்கு ஷேடோ கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா டார்க்னஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ டார்க்னஸை வச்சுட்டு இந்த டார்க் கலர், அதாவது சங்கின் கலர் சொன்னாலே, ஸோ இந்த கலர்ஸை வச்சு யூஸ் பண்ணி கலர் கொஞ்சம் டார்க்னஸ் ஏற்றிக்கலாம். ஸோ இது போல் நம்ம எப்போ வேணாலும் அந்த டார்க்னஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு டார்க்னஸ் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பொறுமையாக கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும், அப்படி 6 மினிட்ஸில் காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டு. பட் அது 7 மினிட்ஸாக ஓடிடுச்சு.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக பண்ணீங்களோ அவ்வளோ அழகாக அது ரிசல்ட் உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள். இதுக்கு டைமிங்கெல்லாம் கிடையாது, இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும்லாம் கிடையாது. கொஞ்சம் அழகாக பொறுமையாக பண்ணுங்கள், சரிங்களா? அடிக்கடி இந்த பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம் நல்லா கொஞ்சம் மைன்யூட்டான பிளேசஸில் கூட நம்ம கொஞ்சம் திக்கான நிப்பை வச்சு கலர் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகும். அதனால் அடிக்கடி ஷார்ப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, ஐப்ரோ நான் அதில் ட்ராப் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த பேஸுக்கு டார்க் கொடுக்கணும், எந்தெந்த பேஸுக்கு லைட் கொடுக்கணும், ஸோ அந்த லைட்டிங்கெல்லாம் பார்த்து பொறுமையாக கலர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இதை ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு போதுமானது. இதை விட நம்ம டார்க்கும் பண்ணலாம், பட் டார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு முடிச்சுட்டு இந்த கண்ணுக்குள்ளே எந்தெந்த இடத்துல டார்க்னஸ் இருக்குது, எந்தெந்த லைட் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து மைனியூட்டாக உட்காந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அந்த ஐபாலில் இருக்க அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த ஐஸில் அந்த ஒயிட் ஸ்பேஸில் வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் தெரியும். அதெல்லாம் கூட நம்ம ஆரஞ்சு கலரில் கொடுக்கலாம், சில இதில் ரெட் கலர் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான பிக்சரை சூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நான் ட்ரா பண்ண இந்த விஜய் பிக்சர் கூட பார்த்தோம்னா குவாலிட்டி கிடையாது. நான் ஜூம் பண்ண பிக்சல்லாம் ஓடிது, அதனால் என்னால் டீட்டெயில் கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஹை குவாலிட்டியான பிக்சரை சூஸ் பண்ணிட்டு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்கும். அவுட்புட்டும் உங்களுக்கு நல்லா அழகாக வரும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், ஓகேவா? சரி, பாய்.